இன்னைக்கு இவரோட கடினமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஏன்னா சூழ்நிலை அப்பப்போ மாறுது இல்லையா. கடலில் போனீங்கன்னா என்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னொரு நாள் கொஞ்சம் காற்று தாறுமாறாக அடிக்கும், அலை மோதும், கொஞ்சம் பயமுறுத்துறதா இருக்கும். இது ரொம்ப சகஜம் கடலில் பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு. இயேசு பிரயாணம் பண்ணியிருக்காரு. சீஷர்கள்லாம் ஐயோ நாங்கள் மடிக்கிறோமே கவலை இல்லையான்றாங்க, பயந்து போய். அவர் நல்லா தலானி வச்சு தூக்கிட்டு இருக்காரு. உங்க விசுவாசம் எங்க போச்சுன்றாரு. அவங்க பாருங்க, உள்ள யார் இருக்கிறான்றதை மறந்துட்டாங்க, அவர் இருக்கிறார்ன்றதை மறந்துட்டாங்க. அவர் காற்றையும் கடலையும் அதட்டக்கூடியவர், அமைதிப்படுத்தக்கூடியவர், சர்வ வல்லவர், இதெல்லாம் உண்டாக்கினவர் அவர், படைத்தவர் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை மறந்துட்டு அது ஃபோக்கஸ் போயிடுச்சு பாருங்க. வெறும் அடிக்கிற காற்றை தான் பார்க்குறான், வெறும் அடிக்கிற அலையை தான் பார்க்குறான், அச்சுறுத்துகிற அந்த சூழ்நிலையை தான் பார்க்குறான். எவ்வளோ பெரிய ரியாலிட்டி கண் முன்னாலே இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை பூமி உண்டாக்கினவர், அவரால் இல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. அவர் தான் சிருஷ்டி கர்த்தா, அவரே எங்க இருக்கிறார். அதை மறந்துட்டு தவிக்கிறாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு கடினமான சூழ்நிலையில் வாழ்க்கையில் இருக்கலாம். சில நாட்கள் அப்படி இருக்கு, சில காலங்கள் அப்படி இருக்கு, சில நேரத்தில் சில சமயங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்கோம். அப்பதான் ரொம்ப யோசித்து பார்க்கணும், நமக்குள்ள யார் இருக்கிறா. இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு பயணிக்கிறவர் யார், நம்மோட வருகிறவர் யார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னவர் யாரு. அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு. இவ்வளவு நாளா காத்தாரு, இனிமேலும் காப்பாரு. அவருக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சூழ்நிலை பயங்கரமா இருக்கலாம், ஆனா அதை காட்டிலும் வல்லமை உள்ளவர் அவர். அதை பார்க்கலும் மகத்துவமானவர் அவர். அதையெல்லாம் விட பெரியவர் அவர். இதை மறந்துடவே கூடாது. கண்ணு முன்னால என்னைக்கு நிறுத்தணும். இங்க வந்திருக்கிறவர்கள் மட்டும் இல்லைன்னு தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட பயப்படுறதுக்கு, சூழ்நிலையை பார்த்து அஞ்சுவதற்கு நிறைய வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் வரும். வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள். மறுக்க வேண்டும். மறுத்துட்டு எப்படி மறுக்கிறது, எப்படி அதுக்கு எதிராக நடந்துக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், பாடணும், வாயை திறக்கணும், கர்த்தரை துதிக்கணும். அப்ப நான் பயப்பட மறுக்கிறேன். பயத்தை பேசுறதுக்கு பதிலாக நம்பிக்கையை பாடணும், விசுவாசத்தை பாடணும். அதுதான் பாடல்களுடைய வேல்யூ. ஏன் பாடுறோம்? ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன இந்த மாதிரி பாடுறீங்க, நீங்க வந்து உயிரை கொடுத்து இப்படியா பாடுறது? ஏதோ போன மாதிரி ஹாயா நின்று லேசா பாடிட்டு வந்துடுற அந்த மாதிரி இல்லையே இது இப்படி பாடுறீங்களே. ஆமா, அப்படிதான் பாடணும். ஏன்னா நம்மளை சோர்வடையே செய்யற சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான். நம்ம அதுக்கு எதிரானவர்கள்.